வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சிம்பிளாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் ஹெல்தியானதும் கூட. கேரட் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமலும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசியில் சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போது இதெல்லாம் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி முந்திரியை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி சேர்த்து செய்யும்போது கேரட் சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும், ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை. இப்போது இதில் 3 கேரட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த கேரட்டில் உள்ள ஈரப்பதத்திலேயே இது நல்லா வெந்து வந்துடும். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இது கூட ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியை நறுக்கின மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த சாதத்தை சமமாக ஆக்கி விட்டுருவோம். இது மாதிரி சமன்படுத்திட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக நமக்கு கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.